சில பேர் நம்மெல்லாம் உலகத்தார் கிடையாது. இந்த பாருங்க, இந்த வெந்தட்டா அதெல்லாம் பேசக்கூடாது. என்னமோ இவர் வீட்டை விட்டே வெளியே போகாத மாதிரியும், வீட்டுக்குள்ளேயே என்னமோ ரிஷி மாதிரி உட்காந்துருக்க மாதிரியும், போக இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு போனோமே தவிர, நம்மெல்லாம் உலகத்தார் கிடையாது, உலகத்தை போல வேடிக்கை பார்க்கக்கூடாது. அப்போ என்ன கண்ணை கட்டிட்டா போறீங்க வெளியே? அப்போ இவர் டெய்லி சுற்றிட்டு வரலாம், வீட்டில் போய் யாரும் இங்கே வெளியே போயிடக்கூடாது. தப்புங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் ஆகிலும் ஒரு பிளான் பண்ணுங்க, ஃபேமிலியாக வெளியே போகணும். வெளியே போகணும். நான் அதுக்காக உடனே சிங்கப்பூர் கிளம்பி போனோம், மலேசியா கிளம்பி போக முடிஞ்சா போங்க. ஆனால் ஏங்க, குடும்பமாக சேர்ந்து ஒரு பீச்சுக்காவது போயிட்டு வாங்கங்க. பீச்சுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வரக்கு 100 ரூபான்னு நினைக்கிறேன் டிக்கெட்டு. ட்ரெயினில் ஏறி போனாலே 100 ரூபா தான். அங்கே போய் 2 சுண்டலை ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க. அங்கே போய் பாருங்கள் எப்படி உட்காந்துருக்கானுங்க பாருங்கள். கல்யாணமே ஆகல, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டுறான். கல்யாணம் ஆன ஆளுக்கு வெளியே போக முடியல. அப்படி இருக்காதீங்க. ஏங்க, சில கணவன்மார் ஒன்று விளையக்கணும், வீட்டில் இருக்க மனைவிக்கும் கொஞ்சம் ஆசை இருக்கும். எங்கே வெளியே கூட்டு போக மாட்டாரா, கொஞ்சம் சுற்றி காட்ட மாட்டாரா, வெளியில் ஒரு இட்லி வாங்கி கொடுக்கறது கூட அவங்க செய்கிற இட்லிக்கும் பக்கத்தில் வர முடியாது. அது நல்ல, இவங்க இட்லி ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அவங்களுக்கு என்னென்னா, சரி வெளியில் போய் எல்லாரும் போகிறாங்க, நம்மளும் ஏன் போகக்கூடாது? ஒவ்வொருத்தர் பைக்கில் ஏற்றிக்கிட்டு கல்யாணமாகாத பொண்ணுங்களை தூக்கிட்டு சுற்றுறானுங்க. கல்யாணமான மனைவியை கூட ஏற்றிட்டு போகிறவங்க நிறைய பேர் கிடையாது. அப்படி செய்யாதீங்க. உன்னை மனசில் வச்சுக்கிடுங்க. எவ்வளோ நாள் தெரியுமாங்க ஒன்றா இருக்க முடியும்? அந்த கணக்கை மறந்துடாதீங்க. ஒரு சில மணி நேரங்கள் தான் உங்களுக்கு இருக்கு, ஒரு சில நாட்கள் தான் இருக்குங்க உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு. அதை பிரயோஜனப்படுத்திக்கிடுங்க, பிரயோஜனப்படுத்துங்க. ஏங்க, நான் இது செய்யாமல் பேசலை. சில காரியங்கள் எனக்கு குறைவு இருக்குது, நானும் ஒவ்வொரு நாளும் அதில் வளர முயற்சி செய்கிறேன். பாருங்கள், இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாலிசி வச்சுருக்கேன். ஊழியத்துக்காக நான் எங்கே போனாலும் எங்களுக்கு ஒரு டிரைவர் இருக்கார், அவரோட தான் போவேன். ஆனால் பர்சனலாக எங்கேயாவது போனோன்னா என் டிரைவர் நான் கூட்டு போக மாட்டேன். நானே வண்டி ஓட்டிட்டு என் ஒய்ஃப் என் பையனோடு தான் போவேன், என் குடும்பத்தோடு தான் போவேன். ஏன் தெரியுமா? அந்த டைமில் பேசுகிறதுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும். தனிமையை நாங்கள் விரும்புகிறோம் நிறைய இடங்களில். இப்போ பாருங்கள், இப்போ அடுத்த வாரம் பெங்களூர் போகிறேன், ஆண்டவர் சித்தமானா. அந்த ஊழியத்துக்கு போகிறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஃப்ளைட்டில் ஏறினா 1/2 மணி நேரத்தில் போய் இறங்கிடலாம், பெங்களூர் பெரிய காரியம் கிடையாது. ட்ரெயினில் ஏறினா 4 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம். ஆனால் நான் இந்த மாதிரி பக்கத்தில் உள்ள டிஸ்டன்ஸ்க்கெலாம் நான் கார்லேயே போகிறேன். காரை நானே ஓட்டிக்கிட்டு, டிரைவர்லாம் கூட்டு போகாமல் நானே கார் ஓட்டிக்கிட்டு 6 மணி நேரம் ஆனாலும் போகிறோம். ஏன் தெரியுமா? நடுவில் ஒரு 3 இடத்துல நிறுத்திட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு, ஒரு இட்லி சாப்பிட்டு, ஒரு இடத்துல காஃபியை குடிச்சிட்டு போகிற வழியெல்லாம் ஒருத்தரோடு ஒருத்தர் பேசுகிறதுக்கு நேரம் கிடைக்குதுங்க. ஊழியக்காரங்களுக்கு அது கிடையாது. உண்மை. ஸ்கூல் ஆரம்பிச்சதுன்னா காலைல 6:45 வேனில் ஏறிடுவேன். திருப்பி வர்றதுக்கு 5 மணி. வந்த உடனே 4 வீடு விசிட்டிங் போனோம், யாராவது சிக்காக இருக்கவங்கள பார்க்க போனோம், ஏதாவது ஹவுஸ் மீட்டிங்கு, இப்படியே சுற்றி வீட்டுக்கு வரும்போது 11 மணி. எங்கெங்கே பேசுகிறதுக்கு நேரம் இருக்குது? ஆனால் வாய்ப்புகளை நான் உருவாக்கிக்கிறேன். உங்களுக்கு உங்கள் நிலைமை என்னன்னு தெரியும். நீங்கள் வாய்ப்புகளை உருவாக்குங்க. வருஷம் ஆரம்பிக்கும் போது இந்த வருஷத்தில் இந்த 2 நாள் குறிச்சிட்டு எல்டிசி போட்டு எல்லாம் ஒன்றா போயிட்டு வரலாம். குடும்பமாக இந்த 2 நாளாவது வெளியே போயிட்டு வரலாம். பெரிய பெரிய ஊருக்கு போவானா, சொந்தக்காரங்க வீட்டுக்காவது போயிட்டு வரலாம். ஏதாவது ஒரு இடத்துக்கு சீப்பான இடமா இருந்தால் கூட பரவாயில்ல, போய் தங்கிட்டு, அல்லது காலைல போயிட்டு சாயங்காலம் வர மாதிரியா சுற்றிட்டு வரலாம். மனம் விட்டு பேசுங்க. இதே உங்கள் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி எப்படி ஆஃபீஸ் இருந்துச்சுன்னு கேட்டால், அதை எப்படிடா சொல்கிறதுன்ட்டு பேசுறது அடுத்த 2 மணி நேரம். ஆரம்பிக்கிறது எப்படி, அது எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு 2 மணி நேரம் பேசுறது. ஆனால் மனைவி கேட்டால், இப்போ ரொம்ப அவசியமா, பேசாமல் படுத்துங்க போ, ஆஃபீஸ் விஷயத்தில் தலையிடாத. அப்போ மனைவி எதுக்கு சமைச்சு போடணும், துணி துவச்சி போடணும், அயன் பண்ணி வைக்கணும், துணி மடித்து வைக்கணும், காலைல ஆனால் டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு கட்டி கொடுக்கணும். ஆஃபீஸ் எப்படி கேட்டால் அதெல்லாம் கேட்க தலையிடாது. ஆஃபீஸ்லாம் பெரிய ஆஃபீஸ். எப்படிப்பா ஸ்கூல் எப்படி இருந்துச்சு? என்ன ஸ்கூல் எப்படி இருந்துச்சுன்னா எப்படி, அதே ஸ்கூல் தானே போயிட்டுருக்கேன் டெய்லியும். அப்படி பதில் சொல்லாதீங்க. காலேஜ் எப்படி இருந்துச்சுப்பா? ஏன்னா காலேஜ் எப்படி இருக்கும், நீங்கள் சேர்த்து விட்ட மாதிரியே தான் இருக்கும். ஆஃபீஸ் எப்படி இருந்துச்சு? பின்ன ஆஃபீஸ்னால் ஆஃபீஸ் மாதிரி தான் இருக்கும். அப்படி சொல்லக்கூடாது. அப்படி பதில் சொல்லாதீங்க. எப்படி இருந்துச்சு, மனம் திறந்து பேசுங்க. இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு,
இந்த மாதிரி என்ன டீச்சர் சொன்னாங்க. அவங்க சொல்லும் போதும் கேளுங்க, ஒருத்தரோட ஒருத்தர் பேசுங்க. எவ்ரிடே ஸ்கூலில் வரும்போது விசாரிங்க, என்னப்பா எப்படி இருந்துச்சு, என்ன படித்த, சர்ச் விட்டு போகும்போது சண்டே ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன வசனம் படித்த, இன்றைக்கி என்ன கதை சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கி பேசுகிறதே இல்லைங்க. இன்றைக்கி குடும்பத்தில் பேசுகிறதே கிடையாது, பேச்சே கட் ஆகிடுச்சு. இன்றைக்கி அவங்கவுங்க தனித்தனியாக உட்காந்துருக்காங்க. பேச வைங்க, ஒருத்தரோட ஒருத்தர் பேசுங்க, உங்கள் நேரத்தை ஆதாயப்படுத்தி கொள்வீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வார்த்தையை மறந்துடாதீங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கிடுங்க.